சார் நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த மாரி மேக்ஸிமம் நான் ஃபிலிம் உள்ள இருக்க சீன்ஸ் அதிகமா காட்ட வேண்டான்னு நெனச்சேன் அப்படின்னு ஸ்டார்ல சொல்லியிருந்தீங்க. ஸோ அ அந்த டெசிஷன் ஏன் எடுத்தீங்க? ஒருவேள அதனால அ சில பேருக்கு விறுவிறுப்பா அந்த மாரி ஃபுல் எதிர்பார்த்தவங்களுக்கு லைஃபோட ரியாலிட்டி தெரியாதவங்களுக்கு அது ஒத்துப்போகாம கூட இருக்கலாம். பட் அந்த கால் எப்படி தைரியமா எடுத்தீங்க? தைரியமாலாம் இல்லை. நான் எடுத்து சிம்பிளா ப்ராக்டிக்கல் காலாக தான் எடுத்தேன் நான். சினிமா படமா இருந்தா ஆடியன்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ ஒரு ஃபேமிலி ட்ராமாவை எடுப்போம், நம்ம மென்டல் ஹெல்த்தை பத்தி பேசுவோம். அந்த மாதிரி ஜோன்ல எடுத்தா எல்லாருமே ரிலேட் பண்ணிப்பாங்கன்ற நம்பிக்கையில தான் எடுத்தேன். அது இன்னவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் நான் நம்புறேன். ஏன்னா நான் இந்த சினிமா படமா இருந்தா ரொம்ப லிமிட்டட் க்ரௌடுக்கான படமா தான் இருக்கும். அது ஆகக்கூடாதுன்றதுக்காக அது எடுத்தது தான். ஹாய்ண்ணா, நான் கமலா தேட்டரில் ஃபர்ஸ்ட் டே பார்த்தேண்ணா. நீங்கள் வந்திருந்தீங்க டீமோட. அப்போ வந்து உங்கள் அப்பாவோட இன்டர்வியூ ஒன்று பார்த்தேண்ணா. அப்போ வந்து அவர் சொன்னார், என் பையன் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஆள், 3 வருஷத்துல சொல்லி வச்ச மாதிரி ஜெயிச்சாரு. அதுக்கு அவர் நிறைய ஸ்மார்ட் ஒர்க்கும் நிறைய ஹார்ட் ஒர்க்கும் பண்ணார். அதோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமாண்ணா? நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போது ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். இவங்களாம் ஆரம்பிச்சாங்களே, கார்த்திக் சுப்ராஜ், அட்லியில் ஆரம்பிச்சாங்க. அந்த டைமில் ஆரம்பித்தேன் நான். ஸோ ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் பெரிய லேர்னிங்காக இருந்துச்சு. எனக்கு நிறைய ஒர்க் பண்ணேன். நானே ஹேண்டிகேமில் ஆரம்பித்தேன். அப்புறமா டிஎஸ்எல்ஆர் வந்துச்சு, டிஎஸ்எல்ஆரில் பண்ணேன். அந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் எனக்கு பெரிய லேர்னிங். ஸோ வந்து என்னோட டீமுக்கு எல்லா டீமும் நான் சொல்லுவேன், ஷார்ட் ஃபிலிம்ஸோட பெஸ்ட் லேர்னிங் எதுவுமே இருக்காது. ஸோ என்னதான் நம்ம யார்ட்ட அசிஸ்ட் பண்ணாலுமே நம்மளே பண்ணி நம்மளே தப்பு பண்ணும்போது கற்றுப்போம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து நம்மளுக்கு மண்டையில் ஏறும். ஸோ நான் அப்படி தான் அதை பார்க்குறேன். ஸோ ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணேன். ஷார்ட் ஃபிலிம்ஸில் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸில் வந்து ஒரு 2012 ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அந்த டைமுக்கு அது வந்து ரொம்ப ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் செலவு பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஜானர் டச் பண்ணி படம் சொல்லணும்னா மிஷினிஸ்ட்னு ஒரு படம் இருக்குல்ல, மிஷினிஸ்ட் படத்தை தான் இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன் நான். ஸோ இதுக்கு நான் ஒரு மிஷினிஸ்ட்டை வச்சேன்னா வந்து எனக்கு அதை பிடிச்சிருந்துச்சு. அந்த படம் எப்பவுமே நம்ம லேர்ன் பண்ணுற டைமில் வந்து ஃபோட்டோகிராஃபிலேயே வந்து ஃபோட்டோகிராஃபி கிளாஸஸ்லேயே வந்து ஒரு விஷயம் இருக்கும், இமிட்டேட் பண்ண சொல்லுவாங்க. இதை ஒரு ஃபோட்டோகிராஃபியை கொடுத்துட்டு இதே மாதிரி இமிட்டேட் பண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க, காப்பி அடிச்சுட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த லேர்னிங் டைமில் வந்து அது மாதிரி காப்பி அடிக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து கற்றுக்க முடியும் அப்படின்ற மாதிரி விஷயம் நான் கேள்விப்பட்டேன். பட் இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணல, ஜஸ்ட் ஒரு ஆசையில் பண்ணான்னு. ஸோ ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணிட்டு அதை நோக்கி நம்ம பண்ணும்போது வச்சுக்கோங்களேன், நிறைய லேர்ன் பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் பெஞ்ச் மார்க் வந்து ஒரு 100% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அட்லீஸ்ட் 50% தான் போய் சேர முடியும். அந்த பெஞ்ச் மார்க்கே இல்லாட்டி நம்ம எதை நோக்கி போறோம்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஸோ அப்படி பார்த்தா நான் அதுக்கான பலன் கிடைச்சது. அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு ஷார்ட் ஃபிலிமாக இருந்துச்சு. விசித்திரம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம், நெட்ல கூட அதோட ட்ரெய்லர் இருக்கும். ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து எனக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சது இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு சின்ன வேர்ட் ஆஃப் மவுத் என்னை பற்றி ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ப்ரொடியூசர் மத்தியில் ஒரு பையன் பண்ணியிருக்காருன்னு சொல்லி வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. சினிமாவில் நான் பார்க்குறது என்னன்னா, அந்த வேர்ட் ஆஃப் மவுத் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி படம் வந்ததுக்கப்புறம் வேர்ட் ஆஃப் மவுத் தான் படத்துக்கு இம்பார்ட்டன்ட்டோ, நம்மளை பற்றின வேர்ட் ஆஃப் மவுத் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் காதுக்கு போகும். அப்படிதான் யுவன் சார் காதுக்கு என் பேரை போச்சு. அப்படிதான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. நான் வந்து 2 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். அந்த ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு 20 மினிட்ஸ் எடுத்தேன். செகண்ட் வந்து ஒரு 1 மினிட்ல பண்ணோம். செகண்ட் வந்து சரியாக கனெக்ட் ஆகலை, ஏன்னா அதில் டைலாக்ஸ் எதுவும் இல்லை. அந்த 1 மினிட்ல வந்து ஓட்டு போடுறது எவ்வளோ அவசியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் 7ல் ஒரு காம்படிஷன் பண்ணாங்க, அதுக்காக பண்ணோம். அந்த ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் வந்து ஓரளவுக்கு நல்லா ரீச் ஆச்சு. அந்த ஷார்ட் ஃபிலிம் வச்சுட்டு நான் எப்படி அப்ரோச் பண்ணுறது, அந்த மாதிரி ஏதாச்சும் ஐடியா இருக்கா? ஷார்ட் ஃபிலிம்ஸ் வச்சு எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னா, லைக் நான் என்ன பண்ணுறதை சொல்கிறேன், அது ஹெல்ப் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ அகெயின் இப்போ ஸ்டாரோட ட்ரெய்லர் வந்து எனக்கு ஒரு ரீச் கொடுத்துச்சுல்ல, அந்த மாதிரி என்னோட ஷார்ட் ஃபிலிம் ட்ரெய்லர் எனக்கு ஒரு ரீச் கொடுத்துச்சு. ஸோ நம்ம செல் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்மளோட ப்ராடக்ட் நம்மளை செல் பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அதுக்கு தான் அந்த பெஞ்ச் மார்க் செட் பண்ணி இது மாதிரி பண்ணணும்னு நினச்சி ஒன்று பண்ணுங்க. உங்களுக்கே தெரியும்ல, எல்லா ஷார்ட் ஃபிலிம்ஸையும் பார்ப்போம், எல்லா ட்ரெய்லர்ஸையும் பார்ப்போம். அதை விட நம்மளது ஒரு பாயிண்டாவது டாப் நாச் இருக்கா அப்படின்ற செல்ஃப் அனலைசேஷன் நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கணும். இல்லாமல் பிளைண்டாக நம்ம நல்லா தான் பண்ணியிருக்கோம்னு நம்ப கூடாது இல்லை. ஸோ அப்படி பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து உங்கள் வேர்ட் ஆஃப் மவுத் வெளியில் வரணும்னா இப்போ பெஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் எது பெஸ்ட்? இப்போல்லாம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறதில்ல நினைக்கிறேன் பெருசா. பட் ஆனால் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாரே பெஞ்ச் மார்க் வச்சுக்கோங்களேன். ஸ்டார் ட்ரெய்லர் மாதிரி ஒரு ட்ரெய்லர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கூட உட்காந்து பண்ணுங்க. ஒரு பைலட் ஃபிலிம் பண்ணுங்க, இல்லாட்டி பைலட் ட்ரெய்லர் பண்ணுங்க. உங்களோட வாய்ஸை காட்டுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ டச் பண்ணி பண்ணுங்க. பட் ஆனால் அது வந்து எல்லாருக்குமே அது என்ன சொல்றது, பார்த்தோன்னே வந்து இம்ப்ரெசிவா இருக்கணும்.
ஸோ அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ணிட்டே இருங்க. இப்போ பண்ணியிருக்கிறதுல அது கிடைக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் இன்னொன்று பண்ணுங்க, அப்பயும் கிடைக்கல இன்னொன்று பண்ணுங்க, பண்ணிட்டே இருங்க. நான் ஒரு 5 ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அதில் ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் வந்து ரொம்ப ட்ரால் பண்ணாங்க, செகண்ட் ஷார்ட் ஃபிலிமும் ட்ரால் பண்ணாங்க, ஒரு தேர்ட் ஷார்ட் ஃபிலிமுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சாங்க. அடுத்த 4th ஷார்ட் ஃபிலிம்ல தான் வந்து நான் சொன்ன அந்த விசித்திரம்ன்ற ஷார்ட் ஃபிலிம் இருக்குல்ல, எனக்கு ரெக்கக்னேஷன் கிடைச்சது. ஸோ அந்த ஒரு 4 ஷார்ட் ஃபிலிம், அந்த ஷார்ட் ஃபிலிம் போகிறதுக்கு ஒரு 4 ஷார்ட் ஃபிலிம் போக வேண்டியது இருந்துச்சு, அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அருண் சாருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நிறையா பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுக்கும் நான் தேங்க்ஸ். உங்ககிட்ட ஒரு கொஸ்டின்னா, நான் லாக்லைன் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டார் மூவி வச்சு நான் ஒரு லாக்லைன் எழுதியிருக்கேன் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல. நீங்கள் எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்கிறீங்களா? A lower middle class, acting passionate, handsome youngster, lost his nature of face by an accident when he got a first chance as an actor in Kollywood. அவ்வளோதான். எஸ் லைக் ஸ்டாரோட லாக் லைன் இது இல்லை. எஸ். ஹாய் சார், இப்போ நான் வந்துட்டு 2 ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து எனக்கு படம் எடுக்கணும் தான் என்னோட மெயின் இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ வந்து ப்ரொடியூசர் எப்படி சார் அப்ரோச் பண்ணணும்? இப்போ ப்ரொடியூசர் இப்போ நீங்கள் பார்க்க போறீங்கன்னா, இப்போ மெயினாக அவங்ககிட்ட என்னென்ன மாதிரி இப்போ நம்ம கதை இம்ப்ரெஸ் பண்ணுறதா இருந்தாலும் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள்ட்ட மெயின் என்னென்ன மாதிரி பேசணும், ப்ளஸ் வந்துட்டு அது என்ன மாதிரி கொண்டு போகணும், எனக்கு வந்துட்டு அது மெயின் ப்ராப்ளமாக இருக்குது சார். அதான் ரைட். ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டீங்களா? பண்ணியிருக்கேன், டைரக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே ரைட். அதான் நம்ம இப்போ நம்ம நம்பவே மாட்டாங்க, வயசுக்கும் நம்ம யங்ஸ்டர்னால நம்பவே மாட்டாங்க, 100% நம்ப மாட்டாங்க. எனக்குலாம் இப்போ வரைக்குமே அந்த ப்ராப்ளம் இருக்குது. சின்ன பையமா இருக்கேன் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ப மாட்டாங்க. ஸோ நம்மளை நம்ப வைக்கிறதுக்கு ஒரே வழி வந்து டூல் வந்து நம்மளோட ஷார்ட் ஃபிலிம், நம்ம ஒர்க் மட்டும்தான். அதை பார்த்துட்டும் நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பெஸ்ட்டான ஒரு கண்டென்ட் நம்ம கையில் இருக்கணும், ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கணும்ல. அது உங்கள் ஷார்ட் ஃபிலிம் நீங்கள் அதுதான், வேற எதுவுமே கிடையாது. அதை முடிஞ்ச அளவுக்கு இன்னும் பண்ணிட்டே இருங்க. அது ஒரு பாயிண்ட்ல அது வந்து கிராக் ஆகும் உங்களுக்கு. ஸோ இது பெஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு தோணும், இது பெஸ்ட் தான், இப்போ இருக்கிறதுலேயே தான் பெஸ்ட்னு உங்களுக்கு தோணும். எனக்கு அப்படி தோணுச்சு. நான் சொல்றேன்ல, நான் 2012 நான் பண்ண ஷார்ட் ஃபிலிம் ட்ரெய்லர் வந்து எனக்கு அப்படி தோணுச்சு. ஓகே, இப்போ இருக்கிற ஷார்ட் ஃபிலிம் ட்ரெய்லர்லேயே இது ஒன் ஆஃப் தி பெஸ்டா இருக்கும் அப்படின்ற எனக்கு தோணும் போது தான் மற்றவங்க அதை ரெக்கக்னைஸ் பண்றாங்க. ஸோ அதை புஷ் பண்ணிட்டே இருங்க. அது மட்டும் தான் ஒரே வழி. அது வந்துருச்சுன்னா ப்ரொடியூசர்ஸ் பார்த்தாங்கன்னா அதுக்கப்புறம் தான் காது கொடுத்து கேட்பாங்க. இது பண்ணியிருக்கேன், நல்லா தான் பண்ணியிருக்கேன், கதை சொல்லுன்னு கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதை கிராக் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நம்ம அடுத்தது அது போயிடலாம். ஆஃப்டர் ஆக்சிடென்ட் வந்து கலை அந்த மிரரை பார்த்து ரிஃப்ளெக்ஷன்ஸ் அண்ட் ஹீரியர்ஸ் அந்த சீன் வந்து எவ்வளோ நாள் எடுத்தீங்க, எப்படி பிளான் பண்ணீங்க? பிகாஸ் நான் அந்த மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கேன், எனக்கு எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு தெரியல. லைக் அது ஒரு கெட்டப்புக்கும் ஒரு நாள் பேசிக்காக அவ்வளோதான். ஒரு நாள் ஃபுல்லாக தேவைப்படாது, ஒரு 2 hours தேவைப்படும். ஏன்னா ஒரு சிங்கிள் ஷாட் தான்ல. ஸோ இந்த ஒரு வால் பண்ணிட்டோம், இந்த ஒரு வால் கிரியேட் பண்ணிட்டோம், இந்த வாலில் மிரர் கிரியேட் பண்ணிட்டோம், ஃபுல்லாக கிரீன் ஸ்க்ரீனு, இங்கே கேரக்டர் பிளேஸ் பண்ணிட்டோம், ரவுண்ட் ட்ராலி இங்கே போட்டுட்டோம். ஸோ இப்போ டெக்னிக்கலாக ஒன்றும் இல்லை, இந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும், லெவல் மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ இது மட்டும் மெயின்டைன் பண்ணிட்டா ஃபுல் பையன் கெட்டப்பில் இருக்கும்போது இங்கேருந்து இப்படி ஒரு ஷாட்டு, அடுத்த ஹீரோ கெட்டப் மாற்றினதுக்கப்புறம் வேற ஒரு டே வருவோம். வேற ஒரு டே வரும்போது இந்த டிஸ்டன்ஸ் அண்ட் இது மட்டும் மேட்ச் பண்ணோம், அவ்வளோதான். அண்ட் ஆல்சோ லைட்டிங் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு லைட்டிங், ஒரு டே, ஒரு நைட்டு, ஒரு ஈவினிங், அது சும்மா ஒரு வேரியேஷன்ஸ்க்காக அது ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இது எல்லாமே ஒரு 5 வாட்டி எடுத்துட்டோம், முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் அதை பார்த்துக்கிட்டாரு, அவ்வளோதான். லைக் டஃபாக இல்லை, லைக் அதான் இந்த பிளான் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டா எல்லாருமே அவங்க வேலையை பார்த்துட்டே வந்துடும். ஸோ விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட்டு, கேமராமேனு, நான், ஆர்ட் டைரக்டர், நாங்கள் எல்லாருமே சிங்கில் இது பேசிட்டோம்னா ஈஸியாக தான் இருந்துச்சு. பட் டஃப்னா அதான் ஒரு இந்த ஒரு 2 நிமிஷம் சீனுக்கு 5 நாள் எடுக்க வேண்டியது இருந்துச்சுன்றது மட்டும் தான் டஃப், வேறு எதுவும் இல்லை. என் பேர் பூபதினா. எனக்கு வந்து படத்துலேயே பெஸ்ட்டு சீன்ஸாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து அந்த பாட்டி இறந்த சீனு. அந்த பாட்டி இறந்துருப்பாங்க, பட் ஆனால் அந்த சோகத்தில் அவருக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கும். அதை அவங்க வெளியே காமிச்ச விதம் சூப்பராக இருந்துச்சு. அந்த பாட்டியை வந்து நீங்கள் காமிச்சிருக்கவே மாட்டீங்க. பட் இது எப்படி நான் எழுதுனீங்க இது? ஏன்னா அந்த சீன் வந்து அவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. தேட்டரில் வந்து எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க அந்த சீன்ஸில். பட் ஆனால் அந்த சீன்ஸில் ஒரு சோகமும் இருந்துச்சு. அதை எழுதும் போது எப்படின்னா இருந்துச்சு அது? லைக் அந்த சீனு கிராக் பண்ணது வந்து அந்த பாட்டி ஆல்ரெடி கதையில் இருந்தாங்க, ஒரு அப்பத்தா இருக்காங்க அப்படின்றது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, ஒரு அப்பத்தா இருக்காங்கன்றது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த அப்பத்தா இன்ட்ரெஸ்டிங்காக காட்டலாம்னா வாய்ஸ் மட்டும் காட்டலாம் அப்படின்றது இன்ஸ்பிரேஷன் நிறைய இருக்குது. டாம் அண்ட் ஜெர்ரி இருக்குது, அப்புறம் பிக் பேங் தியரி இருக்குது, நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்குது. இருமல் தாத்தா இருக்குன்னு சொன்னாங்க, இருமல் தாத்தா நான் பார்த்ததில்லை, அதுவும் அதே மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்குது. அந்த கேரக்டரும் அந்த ஐடியாவும் மட்டும் பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த ஸ்க்ரீன் பிளேல வரும்போது இந்த மாதிரி கதைகளில் ஒரு மூமெண்ட் வரும்ல, உனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிடைக்கும்ல,
ஸோ அந்த மூமெண்ட் இப்படிலாம் இருக்கும். யூஸ்வலாக யோசிச்சா நமக்கு என்ன வரும், ஒரு ஆடிஷனில் எப்படி ஜெயிப்பான் அந்த ஒரு மூமெண்ட்டாக இருக்கும். திடீர்னு ஒரு ஃபோன் கால் வரும், நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அந்த மூமெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வரும்ல, ஒரு 5 ஐடியா மைண்டில் வரும்ல, இந்த 5 வேணாம் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னும் போது இந்த அப்பத்தா டெத் சீக்வன்ஸில் வைக்கலாம் அப்படின்றது யோசனை வந்துச்சு. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா கேரக்டராகவுமே இந்த அப்பத்தா தான் இவனை பெரிய ஸ்டார் ஆகணும்னு நம்புவாங்க. எல்லாரோட முழுமையாக நம்புறது அவங்க தான். ஸோ அவங்க மூலயமா இது கிடைக்குது ஒரு டிவைனா அப்படின்ற ஒரு ஐடியா தான் அது. ஆக்சுவலாக அவங்க இறந்துட்டாங்க, அம்மா கூட சொல்லுவாங்க, உங்கள் உயிரை கொடுத்து என் பையனுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கீங்கன்றாங்கல்ல. ஸோ அதெல்லாம் ஒரு மாதிரி ஸ்பிரிச்சுவல் டச்சஸாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஆங்கிள் அது யூஸ் தான். ஸ்டார் படத்துடைய கிளைமேக்ஸ் மேக்கிங் போட்டுருந்தீங்க யூடியூப்ல. அதுல வந்து ஃபுல்லாவே அந்த மேக்கிங்ல நீங்க நடிச்சிருந்தீங்க. ஸோ மாறி மாறி நீங்க நடிச்சு அப்புறம் கவின் நடிச்ச மாதிரி மாறி மாறி போடுது. அது எதுக்காக? அது வந்து ஆர்டிஸ்டுக்கு இப்படி நடிக்கணும்ன்றது காட்டுறதுக்காகவா, இல்ல இந்த கிளைமேக்ஸ் ஒரு முக்கியமான சீக்வன்ஸ் இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறேன்னு நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்காகவா? இல்லை, ஆக்சுவலாக அது பிளான்ல இல்லை. கவின் வந்து வேற ஏதாவது படம் ஷூட்ல இருந்தா நினைக்கிறேன், அவரால் ரிஹர்சலுக்கு வர முடியல. பட் ஆனால் யாராவது ஒருத்தர் ரிஹர்சல் பண்ணாதான் வந்து எல்லாருக்குமே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்ல. கேமராமேன், ஜூனியர் ஆர்டிஸ்ட், லைட்டிங் பண்றதுல இருந்து எல்லாத்துக்குமே ஒரு கிளாரிட்டி வேணும்ல. ஸோ அதுக்கு ஓரளவுக்கு ஒரு 100% இல்லாட்டி ஒரு 50% கொடுத்து நடிச்சா மட்டும் தான் அந்த பிளான் பண்ண முடியுன்றதுக்காக அது பண்ணது. அண்ட் ஆல்சோ அது எதுக்கு யூஸ் ஆச்சுன்னா, கவின் வராதனால நான் நடிச்சதை அவருக்கு அமுச்சு விட்டேன். ஸோ அவருமே இதான் லொக்கேஷனா, இதுதான் இங்கே இது பண்ணணுமான்ற மாதிரி அவருக்கு மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிட்டார். அவர் இந்த ஃபோன் சீன் பார்க்கும்போது மட்டும் எனக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆகி, அந்த நம்ம ஸ்க்ரீனுக்கும் அதுக்கும் நம்மளுக்கு இதுவே இல்லாமல் ஒரு மாதிரி அழுக வச்சிட்டிங்க பயங்கரமாக. அது அந்த சீன் பற்றி அது எப்படி எடுத்துன்னு வந்தீங்க அது சொல்லுவாங்க, அந்த ஃபோன் கால் சீன். அந்த சீன் வந்து அதான் லைக் அப்பா பையனோட மொமெண்ட் ஒன்று ஆர்கானிக்காக அந்த இடத்துல பிளேஸ் ஆயிடுச்சு. வேற ஊருக்கு ஒன்று கற்றுக்க போகிறான். எனக்கு என்ன தோணுச்சுன்னா வந்து, எனக்கு பர்சனல் லைஃப்பில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சு எனக்கு. நான் வந்து காலேஜ் படிக்கும்போது வந்து இந்த ஸ்கூல்லலாம் ட்ராமா பண்ணுவோம்ல. ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் பயங்கர கைத்தட்டலாகவும் பயங்கர நம்பர் 1 நம்ம அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் இருக்கும். ஸோ காலேஜ் படிக்கும்போது அதே மாதிரி ஒரு ட்ராமா காம்படிஷனுக்கு அதே கான்ஃபிடென்ஸோட நான் கிளம்பி பிட்ஸ் பிலானி கோவா போயிட்டேன். நான் பிட்ஸ் பிலானி கோவாவில் வந்து இது மாதிரி இப்போ ஒரு ப்ளே பண்ணணும்னு சொல்லி போயிட்டேன். சும்மா ஒரு ஸ்கூல் லெவலில் சும்மா முக்கியமாக ஒரு காமெடி ப்ளே ஏதோ ஒன்று பண்ணிட்டு டைரக்ட் கிரியேட் பண்ணிட்டு நானே நடிச்சுட்டு போய் என் டீம்லாம் கூப்பிட்டு போயிட்டேன். பட் அங்கே போய் பதகமாக தெரிஞ்சது, அங்கே வந்து ரொம்ப ரியலிஸ்டிக் தேட்ரிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ப்ராப்பரான செட் போட்டு ப்ராப்பராக தேட்டரை டைரக்டர்ஸை ஹையர் பண்ணி, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹையர் பண்ணி, காஸ்டியூம்ஸ்லாம் ப்ராப்பர், மேக்கப்லாம் ப்ராப்பராக பண்ணி ரொம்ப இன்டர்நேஷ்னலாக அவங்க பண்ணாங்க. ஆக்சுவலாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் போய் உட்காந்து பார்க்குறோம், எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அதெல்லாம் நான் லைஃப்பில் பார்த்ததே கிடையாது. ஸோ எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ஐ ஓப்பனிங்காக இருந்துச்சு எனக்கு அந்த மூமெண்ட் எனக்கு. ஸோ அப்போ தான் வந்து தெரிஞ்சது நம்மளுக்கு ஒன்றுமே தெரில, நம்ம கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குது அப்படின்ற மூமெண்ட் எனக்கு பர்சனலாக நடந்துச்சு அது ஆக்சுவலாக. பட் இருந்தாலும் என் டீம்லாம் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க, பார்த்துட்டு ஸ்டேஜில் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு என்ன கிளம்பிடலாமா அப்படின்னாங்க. கிளம்பலாம் கூடாது, வந்துட்டோம், எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, ஏறி பண்ணிடுவோம், பெர்ஃபார்ம் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு ஏறி பெர்ஃபார்ம் பண்ணோம். ட்ராவல் பண்ணாங்க. அது பிட்ஸ் பிளானி க்ரௌடு கலாய்க்கிறானுங்க. நடுவில் லாஸ்ட்டில் வந்து கிளைமேக்ஸ்லாம் வந்து நான் ஏதோ என்னை சுடுவாங்கன்னா செத்துற மாதிரி சீன்லாம் இருக்குது. அந்த சுடுற அந்த சவுண்ட்லாம் வரல, வாயிலே டிஷ்யூம்லாம் சொல்றது அந்த அளவுக்கு காமெடி வச்சது. எல்லாரும் வந்து நான் செத்ததுக்கு அப்புறம் இல்லை, எல்லாரும் அந்த நல்ல நல்ல சாங், இப்போ ஒரு நாள் சாங் வந்துச்சுன்னா ஒன்ஸ் மோர் கேட்குறாங்கல்ல, அதே மாதிரி நான் செத்ததை ஒன்ஸ் மோர் கேட்டாங்க. ஸோ அது வந்து இப்போ சொல்றதுக்கு ஃபன்னியா இருக்கலாம், பட் அது ரொம்ப ஒரு எம்பாரசிங்கான ஒரு மூமெண்ட்டு. லைக் ரொம்ப ஒண்ணுமே தெரிலன்ற ஒரு மூமெண்ட் அது. ஸோ இதுதான் அந்த சீன் ஆக்சுவலா. ஸோ எனக்கு ஆல்சோ நான் வந்து ஒரு இந்த மாதிரி ஜானர்ல யூஸ்வலா நான் பார்த்த படங்கள் வரைக்கும் அவனுக்கு எல்லாமே தெரியும், அவனுக்கு ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க அவன் ஜெயிச்சிருவான்ற மாதிரி தான் இருக்கும். பட் ரியாலிட்டி அது கிடையாதுல்ல. ரியாலிட்டியில வந்து எதுவுமே தெரியாதுன்றதா ரியாலிட்டி. ஸோ அதை டச் பண்ணணும்னு நினைச்சேன் நான். ஏன்னா வெறுமா க்ளோரிஃபை பண்ணிட்டு அவனுக்கு எல்லாமே தெரியுன்றதை விட அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்றத இன்னுமே கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா எனக்கு நடந்துச்சு, ஸோ நீங்களும் கனெக்ட் பண்ணிப்பீங்கன்ற ஒரு ஐடியாவில் பண்ணதாரு. ஆனால் இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க எதுவுமே தெரியாமல் இருந்தால் இன்னுமே கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்க முடியும்ட்டு. அந்த மாதிரி நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுற டைமில் இப்போ டேரக்ஷன் ஓகே, மற்ற கேமரா ஹேண்டில் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது எப்படி நான் கற்றுக்கிட்டீங்க? ஸோ நான் என்ன பண்ணேன்றது திரும்ப சொல்கிறேன். காலேஜ் படிக்கும்போது என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு இவங்ககிட்ட நான் என்ன டச்லேயே இருக்க மாட்டேன். நான் என்னோட வயசு அதிகமாக இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட தான் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ என்னோட கேமராமேன் வந்து என்னோட வயசு அதிகம், அது மாதிரி என்னோட எடிட்டர், என்னோட டீம் எல்லாருமே வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸோட ஆட்கள்.
அவங்ககிட்ட நிறைய லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ நான் என்னோட டீம்கிட்ட அதை சொல்லுவேன். முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட வயசு அதிகமாக உள்ளவங்ககிட்ட போய் பழகுனா நம்ம அவங்களோட அனுபவத்தில் நம்ம கற்றுக்கலாம்ல. ஸோ அது பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே இருப்பாங்க, அது நம்ம கற்றுக்கிறது இவங்களாம் வந்து மென்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட பழகினீங்கன்னா நமக்கு அதெல்லாம் அவங்க கைட் பண்ணிடுவாங்க. நான் வந்து கவின் அண்ணாவோட படம்லாம் பார்த்துருக்கேன். பட் ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட ஆக்டிங் வந்துட்டு இன்னுமே ரொம்ப பெட்டரான மாதிரியோ இல்லை கொஞ்சம் டிஸ்டிங்க்டாக தெரிஞ்ச மாதிரியோ இருந்தது. அது அந்த இந்த ஸ்டார் படத்துலேயே பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டர்ஸோட ஆக்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தனித்துவமாக மைண்டில் நிற்கிற மாதிரி இருந்தது. ஸோ உங்களோட ஸ்டைல் ஆஃப் ஒர்க் எப்படின்னா, நீங்கள் நடித்து காமிப்பீங்களா, இல்லை நீங்கள் சொல்லுவீங்களா, இல்லை ரிஹர்சல் மாதிரி பண்ணுவீங்களா, நீங்கள் எப்படி ஆக்டர்ஸை பெர்ஃபார்ம் பண்ண வைப்பீங்க உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி? அதாவது நீங்கள் சொன்ன 3 விஷயமே பண்ணுவோம். யாருக்கெல்லாம் ரிஹர்சல் தேவையோ அவங்களுக்கு ரிஹர்சல் பண்ணுவோம், யாருக்கெல்லாம் நடிச்சு காட்டுறமோ அவங்களுக்கு நடிச்சு காட்டுவோம், யாருக்கெல்லாம் வெறும் பிரீஃப் மட்டும் கொடுத்தா போதுமோ அது பண்ணுவோம். ஸோ இது பேசிக்காக அவங்கவுங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஸ்டைலை மாற்றிக்கணும், அவ்வளோதான். ஸோ சில ஆக்டர்ஸ்க்கு ஐ மீன் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெட்டின்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அந்த இன்டர்வியூ சீனில் அந்த காசு கொடுப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா நான் ஆக்டர், ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவர். சினிமாவுக்கு அவருக்கு சம்மந்தமே கிடையாது. பேசிக்காக சினிமா என்னன்னே தெரியாது அவருக்கு. ஸோ இப்போ அவரை மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் வந்து அவ்வளோ ரியலிஸ்டிக்காக விடுறது தான் நம்மளுக்கு தேவை. ஸோ அது மாதிரி அவருக்குலாம் நம்ம இன்புட்டும் கொடுக்க முடியாது. அவரும் வந்து அவர் என்ன பண்ணுறாரோ அதான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஏற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக எல்லா ரைட்டர்ஸ்க்கும் இருக்க ஒரு ரைட்டர் பிளாக் இருக்கும். அந்த மாதிரி ரைட்டர் பிளாக்கை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணுவீங்க? அதுக்கு ஏதாவது டிப்ஸ் நீங்கள் கொடுக்கணும்னா கொடுங்க. இப்போ ஸ்டாரோட கிளைமேக்ஸ் வந்து ரைட்டர் பிளாக்காக மாட்டிக்கிச்சு, வரல. ஸோ வரல, அது நல்லா இல்லை அப்படின்றத மட்டும் என்னோட பிரெயினுக்கு நான் சொல்லிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அதுவே உள்ள ப்ராசஸ் பண்ணிட்டு எனக்காவது நமக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சு கொடுத்தோம். ஸோ இதை தான் நான் பிலீவ் பண்ணுறேன். ஏன்னா நம்ம அது ரொம்ப புஷ் பண்ணிட்டு இருந்தால் கிடைக்காது. அதே நேரத்தில் அது நல்லா தான் இருக்குது போயிடலான்னு நம்ம பிரெயின் நம்ம ஏமாற்றவும் கூடாது. அந்த நல்லா இல்லை, நல்லா ஓக்காகலை, எனக்கு வேறு ஆன்சர் வேணும் அப்படின்றது மட்டும் அதுக்கிட்ட சொல்லிடுங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஆன்சர் கிடைச்சிடும். உங்களுடைய ரைட்டிங் ப்ராசஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு படக்கும் நிறைய டைம் எடுத்துக்கிறீங்க. ஸோ அந்த ஒரு 3 years 4 yearsல என்ன மாதிரி ஒர்க் பண்ணுவீங்க ரைட்டிங்கில், என்ன மாதிரி அந்த டைமை யூஸ் பண்ணுவீங்கன்ற மாதிரி. ஈவன் 2015 வந்து ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து அந்த ரைட்டிங் ப்ராசஸ் பற்றி சொல்றீங்களா? 2015 இல்லை 18 இல்லை, ஃபர்ஸ்ட் கிரகணம்னு ஒரு படம் பார்த்துருந்தேன். ஸோ அந்த படத்தோட இருந்து சொல்கிறேன். ரைட். இப்போ பியார் பிரேமா கதையில் ஒரு 10-15 daysல முடிச்சிட்டோம் ஸ்கிரிப்ட். 3 years கேப்ல உட்காந்து ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதிட்டு இல்லை, லைஃப் அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தோம், அவ்வளோதான். ஸோ நம்ம பாட்டுக்கு மற்ற விஷயங்கள் லைஃப்ல நடக்கும்ல, ஸோ அதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்கிரிப்டிங்க்குலாம் அதான் நம்ம ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 monthல ஒரு டிராஃப்ட் கிடைக்கும். ஸ்டார் அப்படி கிடைச்சது. அதுக்கப்புறம் அதை பில்ட் பண்ண ஒரு 6 months to 1 year அதாவது 1 year உட்காந்து எழுதணும் அப்படின்லாம் எழுதல. அதுவே டைம் கிடைச்சது கிடைக்கிறப்பெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருந்தோம், அவ்வளோதான். நான் ஒய் சூஸ் கவின், ஏன்னா அவரோட லைஃப் ஜேர்னி எல்லாருக்குமே தெரியும், சீரியல், பிக் பாஸ். ஸோ கதையோட கனெக்ட் ஆகுறதுனால மேபி அதை ஒரு ஒன் ஆஃப் த ஐடியாலஜியாக வச்சு நீங்கள் அவரை சூஸ் பண்ணீங்களா? எனக்கு அவரோட லைஃப் ஜேர்னி எனக்கு தெரியாது எதுவுமே. அவரோட சீரியல் பார்த்ததில்லை, அவரோட பிக் பாஸ் பார்த்ததில்லை. நான் டாடா படம் பார்த்துட்டு மட்டும்தான் அவரை செலக்ட் பண்ணேன், வேற எந்த ரீசன்ஸுமே இல்லை. உங்களோட ரீசெண்டாக நான் பார்த்த பெஸ்ட்டு போஸ்டர்ஸ் அண்ட் ட்ரைலர்னா உங்களோட இதை நான் கண்டிப்பாக சொல்லலாம். ரொம்பவுமே ஏஸ்தட்டிக்காக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த ஏஸ்தட்டிக் சென்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படி? ஏன்னா கலர்ஸ் ஆகட்டும் எல்லாமே ட்ரைலரில் கவின் வேட்டி கட்டிட்டு பின்னாடி ஃப்ரேம் வச்சதாகட்டும் எல்லாமே ட்ரெய்லரில் அவ்வளோ ஏஸ்தட்டிக்காக இருக்குது. அந்த சென்ஸை எப்படி நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது? That's a nice question. நான் என்ன பிலீவ் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறேன். சினிமா மட்டும் கற்றுக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெயிண்டிங்காக இருக்கலாம், போயம் எழுதுறதா இருக்கலாம், ஃபோட்டோகிராஃபி பண்ணுறதா இருக்கலாம். ஸோ ஆர்ட், மியூசிக்காக இருக்கலாம். ஆர்ட் எதெல்லாம் ஆர்ட் இருக்கோ எல்லாத்தையுமே நம்ம பண்ணிட்டு இருந்தா இந்த எஸ்தெட்டிக் சென்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஏன்னா நான் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன் சின்ன வயசுலேருந்தே. ஆர்ட் சம்மந்தமாக இருக்கிற எல்லா விஷயமும் சும்மா ட்ரை பண்ணிட்டு இருப்பேன். கவிதை ஏதோ பெருசாக கவிதை எழுதி தெரிஞ்ச மாதிரி கவிதை எழுதிட்டு இருப்பேன். திடீர்னு தோணுச்சுன்னா எடுத்து பெயிண்டிங் பண்ணிட்டு இருப்பேன். எங்கள் அப்பா ஃபோட்டோகிராஃபர்னால ஃபோட்டோகிராஃபி எனக்கு பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி என்னோட டீம்கிட்ட சொல்லுவேன், நம்ம வெறும் கதை மட்டும் எழுதணும்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்காதிங்க. என் டீம்லாம் சும்மா அனுப்பிச்சு விடுவேன். போய் ஒரு கவிதை எழுதிட்டு வா, பீச்சில் உட்காந்து கவிதை எழுதிட்டு வா அப்படின்லாம் அனுப்பிச்சு விடுவேன். இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றதுனா நீங்க கேட்ட அதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுது. அந்த ஏஸ்தெட்டிக் சென்ஸ் நமக்குள்ள அதை பில்ட் பண்றதுக்கு வந்து இதுதான் ரீசன் நான் பிலீவ் பண்றேன். சார், ஆஸ் எ ரைட்டராக நீங்கள் யோசிக்கும் போது உங்களோட கதை எப்படி இருக்கும்? லைக் ஸ்டோரி ட்ரிவனாக இருக்குமா, ஆர் கேரக்டர் ட்ரிவன், ஆர் லொகேஷன் ட்ரிவன்?
இது அகைன் ஜானர் பொறுத்து தான் இல்லை. ஓகே. ஜானர் என்ன ஜானர் டச் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். தெரியல, நான் 2 படம் தான் பண்ணியிருக்கேன். அடுத்த படங்கள் பண்ணும்போது எனக்கே தெரியும். இல்லை நான் நார்மலாக உங்களை படத்தை வச்சு நான் கேட்கல. நார்மல் ஆஸ் அ ரைட்டரா நம்ம இப்போ நிறைய கதைகள் நம்ம மண்டேக்கு வந்து கேட்டு இருக்கோம் இல்லையா? பட் ரெண்டுமே பிடிக்கும் எனக்கு. ஸ்டோரி ட்ரிவன் மூவிஸும் பிடிக்கும், கேரக்டர் ட்ரிவன் மூவிஸும் பிடிக்கும். இப்போ ஆவேஷம் வந்து கேரக்டர் ட்ரிவனா ஸ்டோரி ட்ரிவனா? இல்லை, ரெண்டுமே தான் சொல்லுவாங்க. ஸோ அதான் அது மாதிரி அது வந்து எல்லாமே தேவைன்னு தான் நான் நம்புறேன். எனக்கு டைரக்ஷனோட ரைட்டிங்கில் இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஸோ நான் ஒரு ஸ்டோரி எழுதுறேன்னா அது எனக்கு பிடிக்கும், ஆடியன்ஸ்க்கு பிடிக்காம போகலாம். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டோரி எழுதிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே அது மற்றவங்களுக்கு பிடிக்காம போயிட்டுன்றக்காக உங்களை கன்வின்ஸ் பண்ணிப்பீங்களா? இல்லை இது வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து இப்படி வச்சாதான் பிடிக்கும், இல்லை இங்கே இப்படி தான் போகணும் அப்படின்றதுக்காக உங்களை கன்வின்ஸ் பண்ணிப்பீங்களா, பண்ணிக்க மாட்டீங்களா? இப்போ உங்களுக்கு மட்டும் பிடிக்கும்னு சொல்லி கண்டிப்பாக எழுத மாட்டீங்க. ஆஸ் அ ரைட்டரா கண்டிப்பாக ஏதோ ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் உங்கள் மைண்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு அது பிடிக்கும்ல, அவங்கள நம்பி அதை கதையை எழுதுங்க, அவ்வளோதான். ஸோ பட் ஆனால் உங்களுக்கு யூ ஷுட் பி கண்டென்டட். இந்த படம் இந்த ஆடியன்ஸ் தான் போய் ரீச் ஆகும், இவ்வளோதான் நம்மளுக்கு வரவேற்பு கிடைக்கும் அப்படின்றதுல நீங்கள் ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிட்டிங்கன்னா ஓகே. சில பேருக்கு அதை ஏற்றுக்க தோணாது, முடிஞ்சளவு நிறைய பேரை ரீச் பண்ண நினைப்பாங்க. ஸோ அப்போ அதே கதையை கொஞ்சம் கமர்ஷியல் டச்லாம் கொடுத்து நிறைய பேருக்கு ரீச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதுவும் ஒர்க் ஆயிருக்கு ஆக்சுவலாக. நான் பர்சனலாக கேட்டிங்கன்னா நான் கொஞ்சம் அப்படி தான் போடுவேன். லைக் கொஞ்சம் மாஸ் என்னதான் நம்ம என்ன எண்ட் ஆஃப் த டே ஸ்டார் வந்து ஒரு ஸ்லோ மூவிங் ட்ராமா. அது வெறும் ஸ்லோ மூவிங் ட்ராமா எடுத்தால் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்றது அந்த கொஸ்டின் எனக்குள்ளே வந்துடும். ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு லைட்டர் மூமெண்ட்ஸோட கொடுக்க ட்ரை பண்ணுவேன் நான். ஸோ எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப் வந்து அவன் கோமா, ஸ்காரு, டிப்ரெஸ்டு, இதுக்கப்புறம் கதையில் என்ன சோகமாக தான் இருக்கும், என்ன படம் சோகமாக தான் இருக்கும். பட் நம்ம கம்ப்ளீட் சோக மூவி ஆக்கிடக்கூடாது, கொஞ்சம் லைட்டர் மூமெண்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அப்படிதான் அந்த ஜிமிக்கி கேரக்டர் உள்ள வராங்க, அந்த ஒரு பாட்டி உள்ள வராங்க. கதையை விட்டுட்டு அந்த பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன லைட்டர் மூமெண்ட் கொடுக்குறாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது காம்ப்ரமைஸ்ன்னு சொல்ல மாட்டேன் எனக்கு. இது நான் இப்படி ப்ரெசென்ட் பண்ண நினைக்கிறேன். எனக்கு சோகமான மூவி வேணாம், கொஞ்சம் ஒரு ஹோப்பு பாசிட்டிவிட்டி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், அவ்வளோதான். நான் ரைட் பண்ணுறப்ப ரொமான்ஸ் போர்ஷன் மட்டுமே நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் சார். உங்களோட ஃபர்ஸ்ட் படம் நான் பார்த்தேன், நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருந்துச்சு ஹீரோ ஹீரோயினுக்கு. அது எப்படி சார் நீங்கள் ரைட்டிங்கில் கொண்டு வந்தீங்களா இல்லை வேறு ஏதாவது யோசிப்பீங்களா சார் ரைட்டிங்கில்? நான் பேசிக்காக ரொமான்டிக் பர்சன் நினைக்கிறேன். இல்லை, நான் எதுக்கு அதை சொன்னேன்னா ஜோக்காக சொல்லலான்னு, நம்ம லைஃப்பில் நம்ம எப்படி இருக்குமோ அது நம்ம கதையில் ரெஃப்ளெக்ட் ஆகும்ல. ஸோ அப்படிதான் அதை பார்க்குறேன் நான். நாட் ஜஸ்ட் ரொமான்ஸ், இந்த அவர் கேட்ட மாதிரி ஏஸ்தெட்டிக் சென்ஸு, இந்த மாதிரி இது எல்லாமே நம்மளோட பர்சனாலிட்டி தான் நம்ம அங்கே ரெஃப்ளெக்ட் ஆக போகுது. ஒரு ஆர்டிஸ்ட் பெயிண்ட் பண்ணுறாருன்னா அவரோட மைண்டுக்குள்ளே இருக்கிற பர்சனாலிட்டி தான் அங்கே பெயிண்ட் ஆக போகுது. ஸோ அது எதுக்காக திரும்ப சொல்கிறேன்னா, நிறைய லைஃப் வாழுங்க, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. உங்களுக்கு ரொமான்ஸ் வரலையா, நிறைய கேர்ள்ஸை மீட் பண்ணுங்க. சிரிக்கிறாங்க, இல்லை சீரியஸாக சொல்கிறேன், அவங்க சிரிக்கிறாங்க. நிறைய பேரை மீட் பண்ணுங்க, நிறைய பேர்கிட்ட பழகுங்க. அப்போதான் நம்மளுக்கு நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளில வர முடியும் நம்ம. சரியா, என்னோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, ரொம்ப வருஷமா இருக்காங்க. ஒரே கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப வருஷமா வச்சிருக்கேன், நிறைய பேரை மீட் பண்ணு, அப்பதான் உனக்கு லைஃப் புரியும் தான் நான் அட்வைஸ் பண்ணுவேன். இது சிரிக்காதீங்க, திரும்ப சொல்றேன். சார் எனக்கு என்ன டவுட்னா சார், எங்கள் கிளைமேக்ஸ் எழுதுன வந்து வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் வச்சிருந்தீங்களா, இல்லை ஸ்டார்ட் பண்ணும் போதே இப்படி தான் ஃபினிஷ் பண்ணணும் மாதிரி? ஃபர்ஸ்ட் ஒரு கிளைமேக்ஸ் இருந்துச்சு. அது வந்து ஒரு நீங்க கேட்டீங்கல்ல, ஃபர்ஸ்ட் இந்த கிளைமேக்ஸ் என்னன்னா, ஸ்டேஜ்ல அவன் பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி மைம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ற மாதிரி. அவன் முகத்துல தெலும்பு இருக்கு, அதை மறைக்கிறதுக்கு என்ன தேவைன்னு யோசிச்சேன். ஸோ ஒரு மைம் ஆர்டிஸ்ட்னா மறைஞ்சிரும். ஸோ அது மூலயமா மைமா பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு 1000 பேருக்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணி கைத்தட்டல் வாங்குறான், அப்படி ஜெயிக்கிறான்ற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் என்கிட்ட. பட் அது வந்து மெயின் ஸ்ட்ரீமாக எனக்கு ஃபீல் ஆகலை, ரொம்ப ஒரு கொஞ்சம் ஆர்ட்ஸியாக இருந்துச்சு அது. ஸோ அதனால தான் அந்த கிளைமேக்ஸ் வேணான்னு சொல்லிட்டு இன்னொரு கிளைமேக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன். அப்புறம் தான் இந்த கிளைமேக்ஸ் எனக்கு பேர் ஃபேமா காதலையும் சரி, ஸ்டார்லேயும் சரி, ஆடியன்ஸை புல் பண்ணி வைக்கிறதுக்காக தியேட்டருக்கு புல் பண்ண வைக்கிறத ஒரு விஷயம் வச்சுருப்பீங்க. பேர் பிரேமா காதல் அந்த காண்டம் சீன், அப்புறம் வந்து ஸ்டாரில் வந்து யங்ஸ்டருக்கு மோட்டிவேஷனோட லவ் இன்ஸ்பிரேஷனாக இருக்க மாதிரி, அது வாண்டடாக பண்ணுறதா ஆடியன்ஸை உள்ளே இருக்கிறதுக்காக இல்லை போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேயே பிளான் பண்ணி பண்ணுறீங்களா?
இல்லை இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் எதுவுமே பிளான் பண்ண முடியாது. சாரி, ப்ரீ ப்ரொடக்ஷன். எஸ் அந்த அந்த பேர் பிரேமா அது காண்டம் சீன்னால தான் எங்க காலேஜ் கிளாஸே வந்து பேர் பிரேமா அந்த படத்துக்குள்ள போகல. ஆக்சுவலாக அந்த சீன் வச்சா கூட்டம் வரும் அப்படின்லாம் யோசிக்கலான்னு. எனக்கு அந்த சீன் ஓகே இருந்துச்சு, அவ்வளோதான். அதுக்காக மட்டும் தான் அதை வச்சேன். அப்படிதான் அப்படி ரொம்ப கால்குலேட் பண்ண முடியாது சினிமா, நான் நம்புறேன். லைக் இதெல்லாம் வச்சா இத்தனை இவங்க வருவாங்க, அதை வச்சு அவங்க வருவாங்க அப்படின்னு கால்குலேட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஃபிலிமில் வந்து யூனிவர்ஸ் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்க, யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ஃபால் இன் லவ் வித் ஸ்டப்பன் ஹார்ட்ன்ட்டு. அது வந்து நீங்கள் லைவ்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதா இல்லை படத்துக்காக? இல்லை, நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், நிறைய லைஃப்பில் நடந்திருக்கேன். ஸோ அந்த கான்செப்டை நான் பிலீவ் பண்ணுறேன். ரொம்ப எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்த முழுமையாக நான் பிலீவ் பண்ணால் மட்டும்தான் அதை நம்ம அதை சொல்ல முடியுன்றத நான் நம்புகிறேன். சும்மா படத்துக்காக அது பண்ணோன்னா அதில் ஒரு கனெக்ஷன் இருக்காது. உங்களோட அடுத்தடுத்த மூவி வந்து என்ன மாதிரி ஜேனரில் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? இல்லை, எனக்கு வந்து அதை ஸ்பீல்பர்க் ஃபேன் நான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வெர்சடைலான படங்கள் பண்ணணும் அப்படின்றது என்னோட ஆசை. பட் தெரியல, பண்ண முடியும், ட்ரை பண்ணணும், வெவ்வேறு ஜானர்ஸ் ட்ரை பண்ணணுன்ற ஆசை. அப்போ தான் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும், இல்லாட்டி நம்மளுக்கு போர் அடிச்சிரும்ன்றத நான் நம்புகிறேன். இப்போ வந்துட்டு நாங்கள் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறோம், ஓகேவா? ஒரு ரைட்டருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, டேரக்டருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இப்போ வந்துட்டு நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோன்னா ஒரு பட்ஜெட்டில் தான் பண்ண முடியும், ஓகேவா? நம்ம யோசிக்கிறது வந்துட்டு அது வந்து வேற மாதிரி இருக்கும், நம்ம எழுதுறது வேற மாதிரி இருக்கும். அதை எப்படி பிளாக்கை வந்து எப்படி கிரியேட் பண்ணி நம்ம வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறது, அது மட்டும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? அவர் கேட்டார்ல, அந்த யூனிவர்ஸை பிலீவ் பண்ணுறீங்களான்னு. அந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பிக்கை வச்சுக்கோங்க, யூனிவர்ஸ் மேலே வச்சுக்கோங்க, கடவுள் நம்பிக்கை இருந்தால் கடவுள் மேலே வச்சுக்கோங்க, இல்லாட்டி நேச்சர் மேலே வச்சுக்கோங்க, இல்லாட்டி மக்கள் மேலே வச்சுக்கோங்க, இல்லாட்டி உங்கள் மேலே வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ஃபிலாசபிக்கல் கான்செப்ட் தான். நான் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது எனக்கு வந்து 2 லட்சம் தேவைப்படுச்சு அந்த டைமில், விச் இஸ் அ பிக் மணி அந்த டைமில். ஸோ அப்போ நான் காலேஜ் படிச்சுட்டு நினைக்கிறேன். ஸோ வந்து எனக்கு அதில் அப்போ எனக்கு என்னன்னா வந்து நான் பண்ணுறதுக்கு முன்னாடி அவ்வளோ யோசிக்க மாட்டேன். 2 லட்சம் எப்படி வரும்ல யோசிக்கவே கூடாது, பண்ணுன்றது மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். 2 லட்சம் எப்படியாவது வந்துடும். எனக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறேன் பாருங்க. சம்மந்தமே இல்லாமல் அந்த வயசில் எனக்கு ஒரு ஆட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க காசு கொடுத்தாங்க. ஏதோ ஒரு சின்ன கம்பெனி ஏதோ ஆட் ஃபிலிம் பண்ணணும்னு சொல்லி காசு கொடுத்தாங்க. ஆட் ஃபிலிம் பண்ணி கொடுத்தேன். அதில் ஒரு 1 லட்சம் கிடைச்சது. அப்புறம் திடீர்னு இந்த இன்டர்வியூஸ் இந்த ஒரு 20,000 காசு கொடுத்தாருல, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு எனக்கு ஒரு காசு கொடுத்தாரு. அப்புறம் இன்னொருத்தவங்க ஃப்ரெண்டு காசு கொடுத்தாங்க. இந்த மாதிரி நம்ம இன்டென்ஷன் மட்டும் செட் பண்ணிட்டோம்னா மேஜிக் தான் நடக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே அதை ஏன்னா என்னோட டீம் இதே கேள்வி தான் கேட்பாங்க, பட்ஜெட் இல்லை, காசு இல்லை. நம்ம காசு இல்லை தான் புரியுது, பட் நம்ம இன்டென்ஷனை செட் பண்ணுங்க, எப்படியாவது நடந்துரும். நம்பி பண்ணி பாருங்க, வந்துடும். அந்த புதுப்பேட்டையில நான் சாங் வச்சிங்களா சார், அது எதுக்காக வச்சேனா? எதுக்காகனா அது பர்டிகுலரா அந்த சாங் இது சூஸ் பண்ணணும். எஸ் சொல்லுங்க. அந்த சாங் வச்சிருக்கூடாதா? நல்லா இல்லையா? நல்லா தான் சார் இருந்தது, அது கொஞ்சம் எக்ஸைட்டடா இருந்தது, எல்லாரும் அந்த எக்ஸைட்மெண்ட்டுக்காக தான் வச்சோம். லைக் ஒரு சீன் வந்து யோசிச்சிருக்காங்க, அதை தான் ஷூட் பண்ண போறாங்க. பட் அதுல பெட்டர் ஐடியாஸ் வந்து எனக்கு தோணுது, இல்லை என் கூட இருக்கவருக்கு தோணுது. இப்போ அவர் எனக்கு அதை எப்படி சஜஸ்ட் பண்ணலாம், என் கூட எந்த ஒரு கான்ட்ரடிக்ஷனும் இல்லாம, இல்லை நான் அதை எப்படி மற்றவங்களுக்கு சொல்லலாம்? ரைட், ஐ வில் கிவ் யூ an example. நான் வந்து பிலீவ் பண்ற விஷயம், நம்ம டீம் இருக்காங்கல்ல, எஸ்பெஷலி டைரக்டர், உங்களோட டைரக்ஷன் டீம் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு ஆம்பியன்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஸோ ஒரு டைரக்டருக்கு அது தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருக்கணும் இல்லை, எனி ஹியூமன் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும் நம்ம. அப்படின்ற பட்சத்தில் உங்களோட ஏடியோ, உங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டரோ, ஓவர் இட் இஸ், அவங்க வந்து உங்கள்கிட்ட சொல்றது தயங்க மாட்டாங்க. இப்போ எப்படி ஒரு ஃப்ரெண்டு வந்து உண்மையை மட்டும் தான் சொல்லுவோம்னு நினைப்பானோ, அந்த மாதிரி தான் வந்து சொல்லுவான். இது என் படத்தில் இந்த அப்பத்தா டெத் சீக்வன்ஸ் இருக்குல்ல, இந்த அப்பத்தா டெத் சீக்வன்ஸ் வந்து சிங்கிள் டேக்காக இருந்துச்சு. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா தெரியாது, ஏதோ சிங்கிள் டேக்கில் பண்ணுவோன்னு இருந்துச்சு. அப்போ என்னோட அசோசியேட் தவகுரு அவன் வந்து என்கிட்ட என்ன சொன்னான்னா, ப்ரோ அந்த சீன் சூப்பராக இருக்கு, அது சிங்கிள் டேக்கா ஏன் பண்ணணும்? சிங்கிள் டேக்கா பண்ணால் நம்ம நிறைய விஷயங்கள் காட்ட முடியாது. ஒரு வீட்டில் நிறைய விஷயங்கள் இருக்கும், அது காட்ட முடியாது. பட் நம்ம கட் பண்ண நிறையமே காட்டலாமே அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே எனக்கு வந்து டக்குன்னு வந்து படம் நடித்த மாதிரி ஆமா இல்லைன்னு தோணுச்சு படம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் நம்மளோட டீம் ஆம்பியன்ஸை நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியான ஆம்பியன்ஸாக இருந்துச்சுன்னா அவங்க ஃப்ரீயாக சொல்ல முடியும். நீங்களும் எந்த ஈகோ இல்லாமல் அதை ஏற்றுக்க முடியும். எண்ட் ஆஃப் த டே படத்தோட நல்லதுக்காக சொல்கிறாங்க, நம்ம அதை எடுத்துக்கலாம். எஸ், நான் டைரக்டரோட ஆக்டர் தான். இப்போ நான் ஆக்டிங் மூவியில் நடிக்கணும்னா டேரக்டர் கிட்ட அப்ரோச் பண்ணுறது கரெக்டாக இருக்குமா, இல்லை எந்த மாதிரி அப்ரோச் பண்ணால் கரெக்டாக இருக்கும் சார்? எனக்கு ஆக்டரை பற்றின தெரியல எனக்கு, பட் ஸ்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்
அகைன் ஷார்ட் ஃபிலிம்ஸு இப்போ ரீல்ஸ்லாம் வந்துருச்சு. பட் அது ரீல்ஸ் மூலிமா எப்படின்னு தெரியல எனக்கு. பட் ஏதாவது பண்ணுங்க, அவ்வளோதான். ஏதாவது பண்ணி உங்களுக்கு நீங்கள் யூனிக்ன்றதை காட்டுறோம், அவ்வளோதான், சிம்பிள். அது எப்படி காட்டுவீங்கன்றது அது உங்களுக்கு மட்டும் தான் ஆன்சர் இருக்கும். வெளியில் யாருமே சொல்ல முடியாது. நம்ம யூனிக், இவன்கிட்ட ஒரு யூனிக்கான வாய்ஸ் இருக்குப்பா, ஆஸ் ஆக்டருக்கும் சரி டிரெக்டருக்கும் சரி, இவனோட ப்ரெசன்டேஷனில் ஒரு யூனிக்கான வாய்ஸ் இருக்கு அப்படின்றது மற்றவங்க நம்ப வைக்கணும். ஸோ அதை நம்ப வைக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்க. ஸ்டார் படத்தில் வந்து வெற்றிமாறன் சார் நடிச்சிருந்தாரு, ஒரு சின்ன சீன் பண்ணியிருந்தாரு. அந்த சீனை சார் கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணீங்க? அதுக்கு சார் என்ன மாதிரி என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தாரு? அது கொஞ்சம் அந்த மொமெண்ட் மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நம்ம ஸ்டார் ட்ரெய்லரை வந்து கவின் சார் காமிச்சிருக்காரு. அவரை பண்றேன்னு சொன்னாரு, என்ன நேரில் கூப்பிட்டாரு. நேரில் போனேன். இங்கே பக்கத்தில் தானே சார் ஆஃபீஸில்? ரைட். நேரில் கூப்பிட்டாரு. கூப்பிட்டுட்டு ஜஸ்ட் பேசணும் விஷயம் பண்றது இல்லை அப்படின்னாரு. இப்போ எல்லாருமே கேட்பாங்களே பண்ணா அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் நீங்க பண்ணாதான் நான் இங்கேருந்து எந்திரிப்பேன் சொன்னாங்க. ஸோ அவர் வந்து ரொம்ப ஸ்வீட்டா, ஓகே நான் எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, நாளைக்கு சொல்லிடுறேன் அப்படின்னாரு. நாளைக்கு வந்து நான் பண்றேன் அப்படின்றாரு, அவ்வளோதான். அண்ட் ஆல்சோ அவர் அதுக்காக மட்டும் ஒத்துருப்பாரான்றதுலாம் எனக்கு தெரியல. நான் படத்துல எடுத்த ஃபுட்டேஜஸ், விஷுவல்ஸ் எல்லாமே காட்டுறேன். ஸோ அதில் ஒரு நம்பிக்கை வரும்ல, ஓகே இவங்க வந்து அன்னெசரியாக கேட்கல, ஒரு ஜஸ்டிஃபைடாக இருக்குது, அதனால தான் கேட்குறாங்கன்றத அவர் அதை புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அதனால பண்ணி கொடுத்தாருன்னு நினைக்கிறேன்.